ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பத ஒரு சிறு கதை மூலம் பாப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வணிகனிடம் ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்தன. வணிகன் குதிரையை அழகாக அலங்கரித்து அதன் மேல் சவாரி செய்வான். கழுதையின் மேல் மூட்டை மூட்டையாக பாரங்களை ஏற்றி வைப்பான். ஒருமுறை அவர்கள் மூவரும் நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அன்றைய தினம் கழுதையின் மேல் பாரம் மிக அதிகமாக இருந்தது. வெயிலின் கொடுமையால் கழுதை மிகவும் சோர்வடைந்தது. கழுதை குதிரையிடம் கெஞ்சியது. நண்பா குதிரையே, என்னால் பாரம் தாங்க முடியவில்லை. என் பாரத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் நீ சுமக்கிறாயா? இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன். ஆனால் அகங்காரம் கொண்ட குதிரை என்ன சொன்னது தெரியுமா? பாரங்களை சுமப்பது உன் வேலை, சவாரி செய்வது என் வேலை. நான் ஏன் உனக்கு உதவி செய்ய வேண்டும்? இவ்வாறு அலட்சியமாகச் சொன்னது. சிறிது நேரத்திலேயே பாரம் தாங்க முடியாமல் கழுதை மயங்கி விழுந்து இறந்தது. இப்போது வணிகன் என்ன செய்தான் தெரியுமா? கழுதையின் மேலிருந்த அனைத்து மூட்டைகளையும் குதிரையின் முதுகில் ஏற்றினான். அது மட்டுமின்றி இறந்து போன கழுதையின் தோலையும் அதன் மேல் வைத்தார். குதிரை இப்போது வருத்தப்பட்டது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! அப்போது ஒரு சிறிய உதவியை செய்திருந்தால் இப்போ இந்த முழு பாரத்தையும் நான் சுமக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்று வருந்தியது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய மறுப்பது இறுதியில் நமக்கே சுமையாக முடியும். பரஸ்பரம் உதவி செய்து கொள்வதே சிறந்தது. ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல பாப்போம். பாய்.